ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக ஒரு ரீல்ஸில் ஒன்று பார்த்தேன். அது உண்மையிலே ஒரு ஆழமான ரகசியத்தை வெளிப்படுத்தியது. பார்க்குறதுக்கு சாதாரண விஷயம் மாதிரி தெரியும். அது என்ன அப்படின்னா, ஒரு சகோதரர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் ஒரு நாய் வருது, தெருநாய். அந்த நாய் ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த விலங்குகள் மேலே ரொம்ப அன்பு காட்டுறவராக இருப்பார் போல இருக்குது. ஸோ அதனால் அது பக்கத்தில் வந்தவொடனே அவர் தடவி கொடுக்குறார். ஸோ கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு அப்படியே போயிடும் நாய் ஜென்ரலாக, இல்லையா? ஆனால் இந்த நாய் என்ன பண்ணுது, அவர் தடவி கொடுத்துட்டு விடுறார், மறுபடியும் மூஞ்சி இப்படி காட்டுது, மறுபடியும் அவர் தடவி கொடுக்குறார். ஸோ இப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கார். மீண்டும் மீண்டும் அது இன்னும் மூஞ்சை காட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவர் மேலே ஏறுது. ஸோ அப்போ ஒரு அன்பாக இருக்கிற மாதிரி அவரும் தடவி கொடுக்குறார். ஸோ தடவி கொடுத்துட்டு கையை எடுத்தார் பாருங்க, அப்படியே வந்து வெறித்தனமாக கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஷாக் ஆகிட்டார் மனுஷன். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ளே என்ன நடக்குதுன்றத அவனை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளை பார்த்தே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். மனிதனுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அவன் கொஞ்சம் ஒளிச்சு வச்சுருப்பான். ஆனால் விலங்குகள் அப்படியே அப்பட்டமாக வெளியில் காட்டும். மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வக்கர புத்தியுமே நீங்கள் குரங்கு மூலமாக பார்க்கலாம், நாய் மூலமாக பார்க்கலாம், பூனை மூலமாக பார்க்கலாம், மாடு மூலமாக பார்க்கலாம். அதுலேயும் இப்போல்லாம் ரொம்ப மிருகத்தனமாக எல்லா விலங்குகளும், அது பேரே மிருகம்தான், ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறத நம்ம பார்க்குறோம். குழந்தைங்களை கடிச்சு சாப்பிட்றது இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ மனிதனுக்குள்ளேயும் அந்த மாமிசக்கறி சாப்பிட்ற உணர்வு தூண்டப்பட்டதுடைய அடையாளமாக கூட இதை எடுத்துக்கலாம். குறிப்பாக குழந்தைகளை வந்து கவுறதுக்கு நாய் அடிக்கடி முயற்சி பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த சம்பவத்துக்கு வருவோம். இங்கே இவர் வந்து தடவி கொடுக்குறார். அந்த நாய் வருது, இவர் தடவி கொடுக்குறாரு. அதை அந்த நாய் எதிர்பார்த்து தான் நமக்கு தெரியாது. இவராக வந்து தடவி கொடுத்தார், அதுக்கு பிடிச்சி போச்சு. உடனே மறுபடியும் இப்படி காட்டுது. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வீடை விட்டு இன்னொரு வீடு இப்படியெல்லாம் போவாங்க இல்லையா? அப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நாய், பூனை இதில் ஏதோ ஒன்று சில சமயம் அன்பாக பழக ஆரம்பிக்கும். அன்பாக பழகினா நான் இந்த மாதிரி முயற்சி பண்ணேன். குறிப்பாக நாய் வந்து ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு இப்படி காலை செய்யும். நாயும் சரி, பூனையும் சரி. அப்போ அது தடவி கொடுக்க ஆசைப்படுது அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் இவரும் பண்ணுறார். ஆனால் அது திருப்பி கடித்ததுக்கு உண்மையிலே என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு தடவி கொடுக்குறாரு, அது பிடிச்சிருக்குது, மறுபடியும் தடவி கொடுன்னு அந்த நாய் சொல்லுது. ஸோ வாய் இல்லாமல் அதோடைய பாஷையில் சொல்லுது. இவரும் தடவி கொடுக்குறாரு. இவருக்கு மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும், இல்லையா, நான் எவ்வளோ அன்பானவன் அப்படின்ட்டு. அது கடித்த உடனே அந்த அன்பு கின்பெல்லாம் காணாமல் போயிட்டுருக்கோம். இனி ஜென்மத்துக்கு அவர் நாய்கிட்டே போக மாட்டார். சரி, இப்போ இந்த நாய் மனதில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு? இல்லை, தடவி கொடுக்குறாரு, நல்லா இருக்குது, மறுபடியும் தடவி கொடுக்க சொல்லுது, ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் அது திருப்தி அடையலை. இன்னும் தடவி கொடு. ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நீ தடவி கொடுக்கறது தான் உன்னோடைய வேலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுச்சு. நீ தடவி கொடுக்கறதை அனுபவிக்கிறது என்னுடைய உரிமை அப்படி வந்துடுச்சு. எப்போ அது தடைப்படுதோ அப்போ அதுக்கு அவ்வளவு கோபம் வருது. கோபம் வந்து கடிக்குது. ஸோ இது வந்து நாய் குணம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி மனிதர்கள் கிட்ட இந்த குணம் இருக்குது நிறைய இடங்களில். ஸோ இப்போ சமீபமாக ஒரு சின்னத்திரை நிகழ்ச்சியில் 2 சின்னத்திரை நடிகைகளுக்கு இடையில் பிரச்சனையே இப்படி தான் வருது. என்னுடைய போஸ்ட்டு, என்னுடைய வேலை, அதை இன்னொருத்தங்க செய்கிறாங்கன்னும் போது கோபம் வருது. அப்போ அது என்னுடைய உரிமை அப்படிங்கிற எண்ணம் வருது. இவங்களும் காசுக்கு தான் வேலை செய்கிறாங்க, அது காமெடி ப்ரோக்ராம் வேறு.
பட் அந்த நேரத்தில் வந்து என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் வந்து அது பெரிய ஃபைட்டில் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த வேலையே தேவையில்லை அப்படின்ட்டு வராங்க. ஸோ அப்போ இந்த நாய் குணம் மனிதர்களுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இது ஏன்னா இன்னொருத்தரும் ஒரு பிரபலமானவர்களாக இருக்கிற காரணத்தினால அவங்க அங்கே டாமினேட் பண்ணணும், இது ஏன் ஏரியா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே இருந்தவங்க இது ஏன் ஏரியான்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக நாய்க்கு தான் அந்த டெரிட்டோரியல் பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நிறைய விலங்குக்கு இருக்கும், நாய்க்கு ரொம்ப இருக்கும். ஏன்னா இப்போ வந்து வீட்டில் நாய் வளர்க்குறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. முதல்லலாம் நிறையா இருக்கும், இப்போ இல்லை. நமக்கே சாப்பாடு இல்லை, அப்புறம் எங்கே நாய்க்கு போடுறது விலைவாசிக்கு. ரொம்ப பணக்காரங்களாக இருந்தால் அந்த மாதிரி வீட்டில் வேணால் இருக்கலாம். அப்பயும் அந்த நாய் எங்கே போச்சு? அப்படியே தான் இருக்குது இல்லையா? தெரு நாயாக மாறிடுச்சு வீட்டு நாயெல்லாம். அப்போ தெருவில் இருக்கும் பாருங்களாம், அதுக்கு வந்து சாப்பாடு போடுறது கூட ஆள் கிடையாது. வேணால் சாப்பாடு மீன் தான் போடுவாங்க, அதுக்குன்னு ஆசையாக சமைச்சு போட மாட்டாங்க யாரும் இப்போ. ஆனாலும் இந்த நாய் இருக்குது பாருங்கள், அந்த தெரு ஃபுல்லாக அது ஒரு ரவுடிசம். அதை மனிதர்கள் பெருசாக கவனிக்க மாட்டாங்க. அது ஒரு 4-5 நாய், குறிப்பாக அந்த சாயங்கால நேரத்தில் நம்ம பார்க்கணுமே, ஒரு 6-7 நாய் அப்படியே சேர்ந்து இப்படி வரும். புதுசாக ஒரு நாய் வந்துச்சுன்னா துரத்திட்டு போகும், எங்கள் ஏரியா உள்ளே வராத அப்படின்ட்டு. ஸோ அது முடிவு பண்ணிடுது, இது என்னுடைய ஏரியா அப்படின்ட்டு, என்னுடைய உரிமை இந்த ஏரியா, இதை பறிக்க நீ யார் அப்படின்ட்டு அது பயங்கரமாக சண்டை போடும். அந்த குணம்தான் இப்போ இந்த தடவி கொடுக்கறதுல அந்த குணம் இப்போ மேலோங்கிடுச்சு. அப்போ எந்த விஷயத்துலலாம் வெளிப்படுது பாருங்கள். ஸோ என்ன இது அப்படின்ற அந்த உணர்வு. ஸோ இன்றைக்கி முன்னணியில் இருக்கக்கூடிய எந்த துறையினரை வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்களாம், அந்த முன்னணியில் தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க படுற பாடு இருக்குது, இந்த நாய் பண்ணுற வேலை தான் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த முன்னணியில் வரும்போது சந்தோஷமாயிடுது, அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு கஷ்டப்படுறாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் எது பண்ணியும் அதை தக்க வைக்கணுன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அது தவறான விஷயமா இருக்கலாம், ஒருத்தருடைய உயிரை பலி வாங்கிறதா கூட இருக்கலாம், அந்த மாதிரி நிலைக்கு வந்துடுறாங்க. ஸோ சமீபமாக ஒரு குழந்தை, 2வது படிக்கிற குழந்தைன்னு நினைக்கிறேன், எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தை, வேறு ஸ்கூலில் ஒரு பெண் குழந்தை, அதை இன்னொரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. இந்த ஸ்கூலில் இன்னொரு ஸ்கூலில் சேர்க்குறாங்களா இல்லை இந்த ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பையன் வந்தானா தெரில. பார்த்தா இந்த பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர டிப்ரெஷன். உன்னால் தான் என் நிம்மதியே போச்சுன்னு சொல்லுவாளாம் அடிக்கடி. அவங்க வீட்லேயும் போய் புலம்பி இருக்கிறான். அவங்க அம்மாவால் அதை தாங்க முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது இந்த ஜூஸை வந்து அந்த பையனோட அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு வாட்ச்மேன்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவரும் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே பையன் அப்படியே வாந்தி எடுக்கிறான், இதாகுது அதாகுது. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது இந்த பொண்ணுடைய அம்மான்னு தெரியுது. ஸோ அப்போ அந்த பையன் இறந்துட்டான். ஆக்சுவலாக இறக்கிறதுக்கு முன்னாடி வாக்குமூலம். அப்போ கேட்கும்போது இந்த பொண்ணு என்கிட்ட இப்படி சொல்லிகிட்டே இருப்பா அப்படின்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணுடைய வேதனை என்னால் தாங்க முடியல அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த குட்டி பொண்ணுக்கு அந்த ஃபஸ்ட் ரேங்க்குன்றது அதுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு இல்லையா? இன்னொன்று அது வந்து நல்லா படிக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அது என்ன பெரிய சிலபஸ் இருக்க போகுது. இன்னொன்று அவங்க ஜென்ரலாக படிக்கிற ஸ்கூல் சின்ன ஸ்கூலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அதில் அது நல்லா படிச்சிருக்கும். ஸோ அடுத்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களாக இருக்கலாம். இன்னும் போக போக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலில் நல்லா படிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா காலேஜில் அதே ஃபஸ்ட் ரேங்க் தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மற்ற இடத்துல இருந்தெல்லாம் வருவாங்க காம்படிஷன். இவங்க ஒரு சின்ன இடத்துல இருந்து போனதுனால அந்த இடத்துல பெரிய ஆளாக இருப்பாங்க. வேறு இடத்துக்கு போனோன்னா இது வேறு மாதிரி மாறும். ஆனால் இந்த குழந்தை பாருங்க, அந்த தன்னை வந்து எல்லா டீச்சரும் புகழறது அந்த நாய்க்கு தடவி கொடுக்கும்போது சுகமாக இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லா டீச்சரும் இந்த பையனை புகழறது அப்படி ஒரு கோபம். அந்த நாய் கொதறி எடுத்தது இல்லையா, இதை விட கொடூரமாக அந்த குழந்தையுடைய மனசுக்குள்ளே நடந்துருக்குது. அது அப்படியே புலம்பிட்டு இருக்குமா, அதை தாங்க முடியாமல் அவங்க அம்மா வந்து கொலை பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க.
ஸோ அவங்க வந்து கிறிஸ்தவ குடும்பம், நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ சர்ச்சில் வந்து உண்மையில் எதை போதிக்கணுமோ அதை போதிக்கிறது இல்லை. அவங்க உண்மையில் சர்ச்சுக்கு போகிறாங்களான்னு தெரியல, அது வேறு விஷயம். ஏன்னா சர்ச்சில் வந்து கர்த்தருக்கு ஜெயம், அவர் இதை சாதித்தார் அதை சாதித்தார், எனக்கு இந்த அற்புதம் நடந்துச்சு அந்த அற்புதம் நடந்துச்சுன்ட்டு ஆன்மீகத்துக்கு நேரெதிரான விஷயத்தை போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது அழியக்கூடிய இந்த உடலோ உடல் சார்ந்த எதுவோ என்னது கிடையாது. இந்த உடல் நான் கிடையாது, அழிவற்ற ஆத்மா தான் நான். அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆத்மாவை தவிர எதுவுமே நீ இல்லைன்றத உணரு அப்படிங்கிறது தான் எல்லா மதத்துடைய சாரம். அப்போ வெறும் ஆத்மா அப்படின்னா அதுக்கு காமம் இருக்காது. ஏன்னா உடம்பு இருந்தால் தான் ஆண் பெண் காமம் வரும். வெறும் ஆத்மா ஒளிப்புள்ளி எதிர இருக்கிறவங்களையும் ஆத்மான்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஒளிப்புள்ளிக்கு இன்னொரு ஒளிப்புள்ளியை பார்த்து எப்படி காமம் வரும், கோபம் வரும், பற்று வரும், பேராசை வரும், அகங்காரம் வரும். எல்லாத்துக்கும் மேலே அந்த ஆத்மா எப்போவுமே இருக்கக்கூடியது வேறு. ஸோ இப்படித்தான் ஆரம்பத்தில் முதல் 2500 வருடம் இந்த பூமி இருந்தது. அங்கே யாருக்குள்ளேயும் இந்த நாய் குணம் இல்லை. இந்த கோபம், சுயநலம், என்னது பாருங்கள், நாய் கத்துது, ரவுடிசம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து சொர்க்கத்தில் இருக்காது, எந்த விலங்குகளுக்கும் இருக்காது, மனிதர்களுக்கும் இருக்காது. ஏன்னா எல்லோரும் ஆத்ம உணர்வில் இருப்பாங்க, பிறரையும் ஆத்மானே பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருந்த மனிதர்கள் மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது. முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருக்கிறதுக்கு காரணம் ஆத்மான்றதுலேயே கவனம் இருந்தது. அழியக்கூடிய இந்த உடம்பு நான் கிடையாது, அழிவற்ற ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக எல்லா காரியத்தையும் செய்யுதுன்னு அவங்களுடைய கவனம் அந்த பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய உயிரோட்டமான ஆத்மாவில் இருக்குமே தவிர அழியக்கூடிய இந்த ஜட உடலில் அல்லது பிணத்தில் இருக்காது. கரெக்டாக சொன்னால் இது பிணம் தானே. இறந்தவர்களோட காமத்தில் ஈடுபடுறவங்க மட்டும் பிணத்தோட காமத்தில் ஈடுபடல. உயிரோடு இருக்கிறவங்களோட காமத்தில் ஈடுபட்டாலும் அவங்க பிணத்தோடு தான் ஈடுபடுறாங்க, உயிரோட ஈடுபடுறாங்க இல்லையா, உயிர் ஆத்மா. ஸோ அப்போ அதனால தான் அங்கே காமம் இருக்காது. சின்ன சலனம், ரொம்ப அழகான உடல் இருக்கும் எல்லோருக்கும், ஆனாலும் சின்ன சலனம் கூட ஆகாது. ஏன்னா வெளி உலக விஷயத்தில் புத்தி மயங்காது. ஆத்மாவுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும், கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும். உயிரோட்டமானதில் மட்டும் அது கவனம் இருக்கும். எது உண்மை எது பொய், எது சரி எது தவறு அப்படின்னு ஈஸியாக பகுத்தறியும். அழியக்கூடிய எதிலும் மயங்காது. பணம், புகழ், பேர் இதெல்லாம் கூட அழியக்கூடியது தான் இல்லையா. அட்லீஸ்ட் உடம்பாவது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அந்த பேர் புகழெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு நாய் மாதிரி துரத்திட்டு போய்கிட்டே இருக்கணும் அது கூட. ஆனால் நீங்கள் போக 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 உங்களை தோல்வி அடைகிற மாதிரி சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நாளைக்கு ஓடுவீங்க? ஆனால் அது கூட உங்களுடைய புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் தான் வெற்றி இருக்கும். புண்ணிய கணக்கு போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ரகசியம் தெரியாததுனால கடைசி 2500 வருடம் மனிதர்கள் உடல்னு நினைத்து உடல் உணர்வில் மூழ்கி புலனின்பத்துக்களை மயங்குறாங்க. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் வருது. மனிதனுக்கு இந்த குணம் வரும்போது மற்ற ஜீவராசிகளுக்கும் வருது. அது வரைக்கும் சொர்க்கத்தில் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்திற்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் வராது. காரணம், மனித எண்ணங்கள் தான் விலங்குகளையும் பாதிக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய வக்கர புத்தியை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் இருக்கிற பல்லியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த விலங்கை வேண்டுமானாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மனிதனுடைய வக்கர புத்தி இன்றைக்கி இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தான் நியூஸில் வரும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தற்காலிகமான ஒரு விஷயம் வருது இல்லையா, அது அழியக்கூடியதுன்னு உணரக்கூடிய சக்தி இல்லை. அது ஒரு காற்றடிக்கிற மாதிரி அப்படி வருது போயிடுது. அதை பிடிச்சி வச்சிக்க முடியாது இல்லையா. ஏன்னா அதுக்கும் அடிமையானவங்க இருக்கிறாங்கல்ல. அதனால தானே
அந்த பீச் இருக்கிறவங்களாம் டெய்லியும் பீச்சில் வாக்கிங் போவாங்க. அதுக்கு அவங்க அடிமை. ஸோ கேட்டால் நாங்கள் வந்து அப்படியே இயற்கையை ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. அதுக்காக வேலை மெனக்கிட்டு காரில் வந்து பீச்சில் நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து போகிறது, இந்த மாதிரி விஷயம் பண்ணுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயற்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு சென்னையில் ஐடியில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. போய் எங்கேயோ திருநெல்வேலி அந்த சைடு வந்து நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க. இயற்கையோடு அவர் வாழ போகிறாராம். என்றைக்காவது ஒரு நாள் பார்த்தா தான் இயற்கை சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் கிராமத்தில் போய் வாழ்ந்தால் சந்தோஷம் இருக்குமா? அதுவும் சிட்டி லைஃப்பில் வாழ்ந்தவங்களுக்கு. ஸோ அது ஒரு கற்பனை. ஏன்னா அப்படி மீடியாவில் காட்டுறாங்க, ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயம் செய்கிறார், அவன் ஏன்டா வந்தன்ட்டு அங்கே நினச்சிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இன்டர்வியூ அதுலேயாவது ஃபேமஸ் ஆகுதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணலாம். ஆனால் அது கூட ஒரு அடிமையாகிறது. ஐடி காசுக்கு அடிமையாகிறதும் அடிமைத்தனம் தான், இதுவும் அடிமைத்தனம் தான். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அப்போ அதை தக்க வைக்கிற முயற்சியில் நீங்கள் நிறைய விஷயங்களை இழப்பீங்க. அதில் முதல் விஷயம் உங்களுடைய அமைதியாக இருக்கும். அப்போ அமைதியை இழந்துட்டிங்கனாலே புத்தி வேலை செய்யாது. அப்போ என்னாகும்? அந்த நாய் கடித்த மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. முதல்ல உங்களுக்குள்ளேயே கடிப்பீங்க, அப்புறம் சுற்றி இருக்கிறவங்கள கடிப்பீங்க. என்னடா என் குழந்தைக்கு நாய் மாதிரி வெறி பிடிச்சிச்சேன்ட்டு உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்களும் நாயாக மாறிடுவாங்க. அந்த குழந்தையுடைய அம்மா போய் இன்னொரு குழந்தைக்கு விஷத்தை கொடுத்தாங்களே, அந்த மாதிரி. ஸோ அதனால் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து நடிகர் அஜித்குமார் அவருடைய ஆரம்ப காலத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூ மூலமாக தான் ஃபேமஸே ஆனாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில படங்கள் நல்லா இருந்தாலும் பெரும்பாலும் அவருக்கு வந்து தோல்வி தான் இருந்தது. அப்போ வருஷக்கணக்காக தோல்வி படங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வாலி வந்து ஹிட் ஆச்சு. ஆனால் அது வரைக்கும் அவரை மக்கள்கிட்ட பிடிக்க வச்சது வந்து அவருடைய பேட்டி வித்தியாசமாக இருக்கும், யதார்த்தமாகவும் இருக்கும். ஸோ அதில் அவருடைய அழகை பற்றிலாம் கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் அழியக்கூடியதுங்க, இன்றைக்கி இப்படி இருக்கிற, நாளைக்கு என் தலையில் முடி இருக்காது, வழுக்கையாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ வந்து அவ்வளோ கிரேஸ் அஜித்துக்கு இப்போவும் இருக்குது இல்லையா. ஸோ அப்போவே வந்து அவர் அது தெளிவாக இருக்கிறார். ஸோ அப்போ இன்னொரு விஷயமும் சொல்லுவார். அவர் வந்து மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணார் இல்லையா. ஸோ அப்போல்லாம் வந்து பெண்கள் அவர்கிட்ட வந்து ரொம்ப விரும்பி பேசுவாங்களாம் இல்லையா, அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறார், க்யூட்டாக இருக்கிறேன்னு பேசுவாங்க, அதெல்லாம் தெரியும், ஆனாலும் அவங்க யாரும் வந்து என்னை லவ் பண்ணலாம் மாட்டாங்க, கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே காசை பார்ப்பாங்க, அவங்களுக்கு அது தெளிவாக தெரியும், ஒரு டைம் பாஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதிலெல்லாம் மயங்காமல் இருக்கார் பாருங்க. அதனால தான் அவரால் வந்து அந்த புகழின் உச்சத்துக்கு போக முடியுது, போயும் மயங்காமல் இருக்க முடியுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அப்போவே ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே அவர்கிட்ட அந்த வாலி டைம்லலாம் அரசியல் இதை பற்றி கேட்கும்போது, அப்போ விஜயை வச்சு கூட கேட்கும்போது அவர் சொன்னார், அவருக்கு அரசியல் வந்து அமைதியை கொடுக்கறதா அவர் நம்பினார்னா அவர் போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் இல்லையா. எனக்கு வர ஐடியா இல்லை, அவருக்கு அது நிம்மதி கொடுத்தா போகட்டும். அப்போ அவருக்கு தெரியுது அது வந்து நிம்மதியை பறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒருத்தர் புகழறாங்க அப்படின்னா அந்த நாயை தடவி கொடுக்குற மாதிரி, அங்கே பக்கத்தில் இருக்கிறோம், அவர் அன்பை காட்டுறதுக்காக தடவி கொடுக்குறார். ஆனால் அது எனக்கு சொந்தமானதுன்னு நீங்கள் நம்பிடக்கூடாது. அந்த நாய் அப்படி நம்பிடுச்சு இல்லையா, அது எனக்கு சொந்தமானது அப்படி தடவி கொடுக்கறது, கிடைக்கலன்னொடனே அதோடைய கோபத்தை காட்டிடுச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே என்ன ஆகும்னா பொறாமை வரும். நாளைக்கு வேற ஒருத்தரை தடவி கொடுக்கும்பொழுது, தட்டி கொடுக்கும்போது உங்களுக்குள்ளே வர பொறாமை காரணமே இல்லாமல் அவங்க மேலே வெறுப்பு எடுத்துகிட்டு வரும், அவங்கள கொலை செய்கிற அளவுக்கு கூட அழைச்சிட்டு போகும். ஆக்சுவலாக எங்கள் ஊரில் சின்ன வயசில் காலேஜ், அதாவது நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 6வது 7வது படிக்கும்போது எங்கள் ஊர் காலேஜில், கவர்மெண்ட் காலேஜில் கொலை நடந்துச்சு. ஒரு பையன் இன்னொரு பையனை கொலை பண்ணான். என்ன விஷயம்னா, ஒரே பொண்ணை 2 பேர் லவ் பண்ணியிருக்கேன். ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கிறான், அந்த பொண்ணு இன்னொருத்தன் கூட க்ளோஸாக பேசி இருக்குது,
அது தாங்க முடியாமல் அவன் போய் கொலை பண்ணுறான். ஸோ இதுவும் அந்த நாயை தடவி கொடுக்குற மாதிரி தான். இல்லை, பேசுனதில் மயங்கி அது நிரந்தரமாக எண்ணிதுன்னு நினைக்கிறது, அது இல்லைன்னும் பொழுது வெறித்தனமாக அந்த நாய் கடிச்சது கம்மி இங்கே மனிதர்கள் பண்ணுறதோட ஒப்பிடும் பொழுது. ஸோ கடைசியில் அந்த பையனை கொலையே பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு யார் கூட, அதாவது இவன் துரத்தி ஒரு பொண்ணை லவ் பண்ணான், அந்த பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணிச்சு போல இருக்கு. அவனை இவங்க கொன்னுட்டாங்க. ஸோ ஒரே பரபரப்பாக இருந்துச்சு அப்போ. அதுக்கப்புறம் எங்கள் காலேஜ்லேயே கூட அதே மாதிரி நடந்துச்சு. வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கூட இன்னொரு பையன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பசங்க வாழ்கிறான்னுவாங்க இல்லையா. ஸோ அப்படி அவ்வளோதான், பெருசாலும் பேசுனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு பையன் சேர்றான், ஜூனியர் பையன். அவன் வந்தோடனே அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட வாலண்டரியாகவே அப்ரோச் பண்ணி, அந்த பொண்ணுக்கும் அந்த பையனை பிடிச்சி போச்சு. தெரிஞ்ச உடனே இவனுங்களுக்கு கட்டுப்பாயிடுச்சு. கும்பலாக சேர்ந்த ஹாஸ்டல்லே ஓட கல்லால் அடித்து அந்த மாதிரி அழைச்சிட்டு போயிடுச்சு. ஸோ இதுவும் அந்த தடவி கொடுக்கறது தான் இல்லையா. அங்கே ஆக்சுவலாக நான் லவ் பண்ணுறேன் அப்படிலாம் கூட எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பையன் கூட பேசினோடனே அது தாங்க முடியல, அந்த பேசிகிட்டு இருந்ததுலே பற்று அந்த அளவுக்கு போயிடுது பாருங்கள். அப்போ கோபம் அந்த அளவுக்கு வெறித்தனமாக வருது. இப்போ அது அப்படியே காலேஜோடு போய்டும்னு நினைக்கிறீங்களா? இந்த குணம் அப்படியே வரும். ஸோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மிருக குணம் எப்படி வெளிப்படும்னே தெரியாது. ஸோ இதிலருந்தெல்லாம் வெளியில் வர்றது, இன்றைக்கி இந்த வியாதி எல்லார்கிட்டேயும் இருக்குது. அளவு வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். அப்போ இந்த வியாதியிலிருந்து, இந்த நாய் குணத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரே வழி, உங்களுடைய முழு அன்பையும் அழிவற்ற இறைவனோடு மட்டும் வையுங்கள். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நான் வெறும் ஆத்மா, எனக்கு உடம்பே கிடையாதுன்னு நினைங்க. நான் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஆண் உடலை எடுத்தால் ஆண், பெண் உடலை எடுத்தால் பெண். எனக்கு உடம்பே கிடையாதே. நான் ஒளி, என்னுடையவர் ஒளி தந்தையாக இருக்கக்கூடிய சிவத்தந்தை. அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றாங்க, கடவுள் ஒருவர். ஸோ அவரை மட்டுமே நினைவு செய்ய ஒரு ஆனந்தம் வர ஆரம்பிக்கும். அப்படியே வெளி உலக கவர்ச்சியிலேருந்து உங்களுடைய புத்தி விலகும். ஏன்னா ஆத்மாவுக்கு சக்தி நிரம்பும். ஆத்மா சக்தி இல்லாத காரணத்தினால்தான் வெளி உலக விஷயத்தில் மயங்குது, அந்த நாய் மாதிரி. ஸோ அப்படி மயங்காமல் உங்களுக்குள்ள அந்த சக்தியை நிரப்ப வேண்டியது தான் இன்றைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் கல்வி. அதை உலகத்தில் எந்த ஸ்கூலுமே சொல்லிக் கொடுக்காது, எந்த மதமும் கூட சொல்லிக் கொடுக்காது. ஏன்னா எந்த மதத்துலேயும் கடவுள் இப்படி தான் இருக்கிறாரு, அவரை நினைத்தால் சக்தி ஏறும்ன்றது சொல்லப்படலை. ஸோ கடவுள் சொல்லிக் கொடுக்குறார். இந்த ஞானம் அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளை கம்பல்சரி பார்க்க வைங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் கம்பல்சரி பைபிள் ஸ்கூலுன்ட்டு சண்டே போக வைப்பாங்க. முஸ்லீம்கள் குரான் படிக்க வைப்பாங்க. ஸோ அது பெரியவங்க படித்தாலே புரியாது அதெல்லாம். இருந்தாலும் அவங்க மதத்தின் பற்றினால பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஞானம் எல்லோருக்கும் புரியும், சின்ன குழந்தைங்களுக்கே புரியும். கம்பல்சரி கேட்க வைங்க. குறைஞ்சபட்சம் நம்ம வீடியோவாக பார்க்க வைங்க. அந்த குழந்தை அந்த சின்ன வயசுலேயே நமக்குள்ளே இந்த தப்பு இருக்குது அப்படிங்கிறத திருத்திக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த குழந்தை சேஃப். அந்த குழந்தைக்கு எவ்வளோ புகழ் வந்தாலும் யார் தடவி கொடுத்தாலும் மயங்காது. அந்த கீதா சாரத்தில் இருக்கிற மாதிரி, இன்று உன்னுடையதாக இருக்கிறது, நேற்று வேறொருவருடையதாக இருந்தது, நாளை இன்னொருத்தருடையதாக மாறிடும். எதுக்கு அதன் மீது பற்று? அதெல்லாம் மாறக்கூடியது, அழியக்கூடியது. ஸோ இதை புரிஞ்சிட்டு மாறாத இறைவன், அதனால்தான் சதாசிவம் இல்லை, அவருடைய குணம் எப்போவுமே அன்பு, அமைதி, ஆனந்தம். அவரோட மட்டும் புத்தியை இணைக்கும்போது உங்களுடைய குணமும் எப்பொழுதும் அன்பு, அமைதி, ஆனந்தம் கொடுப்பவராக இருப்பீங்களே தவிர அதை பிறரிடம் பிச்சை கேட்குறவங்களாக இருக்க மாட்டீங்க. உண்மையில் இது பிச்சை கேட்குறது தான். அந்த நாய் என்னை தடவி கொடுன்னு பிச்சை கேட்குது. அந்த குழந்தை எனக்கு ஃபஸ்ட் ரேங்க்கு, என்னை புகழணும் பிச்சை கேட்குது. கிடைக்கலன்னொடனே கோபம், இன்னொருத்தனை பிடிச்சி கொலை பண்ணுற அளவுக்கு போகுது. ஸோ
பெற்றோர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். பெரியவங்களுக்கே இந்த மனநோய் இருக்குதுன்னும்போது குழந்தைகள் கேட்கவே தேவையில்லை. ஏன்னா அடுத்த தலைமுறை இன்னும் சக்தி குறைஞ்சி தான் வந்திருக்கும். ஏன்னா சொர்க்கமாக இருக்கும்போது தூய்மை இருந்துச்சு, தூய்மை குறைஞ்சிக்கிட்டே தானே வருது. அப்போ இப்போ குழந்தையா பிறக்கிறது, இதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டியாக இதே உலகத்தில் இருந்தது தான் மறுபடியும் மறுபடியும் பிறக்கும்பொழுது அந்த பலகீனத்தோடு தான் வரும். அப்போ இது வளரும்போது இன்னும் மோசமாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஞானத்தை கம்பல்சரியாக குழந்தை கேட்க வைங்க. குறிப்பாக இறைவனை வலுக்கட்டாயமாக உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் நினைக்க வைங்க. அப்பான்னு அன்பாக நினைக்க வைங்க. அவர் கூட பேச வைங்க. அவர் கொடுக்குற முரளி தினமும் கேட்க வைங்க. அதை கேட்குற அளவுக்கு குழந்தைக்கு பொறுமை இல்லைன்னா கூட, புரியலன்னா கூட, நீங்கள் கேட்டு அதோடைய விளக்கத்தை குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், புரிகிற மாதிரி சிம்பிளாக. ஸோ அதை காலையில் சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா, மதியம் நீங்கள் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா கேட்கணும், சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே கேட்கணும், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேட்கணும். திரும்ப திரும்ப அந்த குழந்தை அதை ஞாபகப்படுத்த அது அந்த குழந்தையுடைய குணமாக மாறும். இதுதான் ஆத்மாவை பலப்படுத்தும். உடல் பலமெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஜிம்முக்கு போகிறவங்களாம் இறந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆத்ம பலம் இருக்குது பாருங்கள், ஜென்மத்துக்கு தொடரும். ஏன்னா கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு இதை கொடுக்குறார். இப்போ தான் அது நடந்துட்டு இருக்குது. அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக போகுது. அந்த சொர்க்கத்துக்கு மீண்டும் போகிறதுக்காக தான் ஆத்மாவுக்குள்ளே அந்த பலத்தை நிரப்புறார். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு நாய் பண்ண வேலையினால் நம்மளால் உணர முடியுது. ஒட்டுமொத்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாயை அழியுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற நாயை, வெளியில் இருக்கிற நாயை கிடையாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.